வணக்கம். வங்கதேசத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வன்முறைகள், அதன் தொடர்ச்சியாக பிரதமருடைய ராஜினாமா, அதற்கு பிறகு அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அம்சங்கள், இவையெல்லாம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கின்றன. அது சார்ந்த ஒரு தெளிவை கொடுப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணிவண்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வங்கதேசத்தில் நடந்துட்டு இருக்க இந்த சம்பவங்கள், இதற்கு பிறகாக அங்கு என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? இப்போ வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வன்முறைகள் அரசியல் குழப்பத்துக்கு இட்டு சென்ற இந்த வன்முறைகள் என்பது கடந்த ஒரு மாதமாக மாணவர்கள் அங்கே நடத்திய இந்த போராட்டத்தை ஒட்டி எழுந்தன. கடந்த ஜூலை 1 என்று நினைக்கிறேன், இந்த வங்கதேச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 1971 அந்த வங்கதேச விடுதலை போரில் ஈடுபட்டு உயிர் நீத்த தியாகிகளின் குடும்பத்தினருக்கு கல்வியின் மற்றும் வேலைவாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீடு தருவது என்ற அந்த சட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதற்கு எதிராக பெரிய போராட்டங்கள் மாணவர்கள் சார்பில் வெடித்தன. அவர்கள் இந்த மாதிரியான 1971 நடந்த சுதந்திர போரில் 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கு பிறகும் அதை தொடர்வது என்பது உண்மையான தியாகிகளின் குடும்பத்தினருக்கு கிடைக்காது. அது அரசியல் ரீதியாக ஆளும் தரப்பினருக்கு தான் அது போய் சேரும் என்று அவர்களது தரப்பு வாதம். எனவே அந்த கோட்டாவிற்கு எதிராக, அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர்கள் போராட்டத்தை தொடங்கினர். போராட்டம் முதல் சில நாட்களில் அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் டாக்கா பல்கலைக்கழகத்தின் உள்ளே மாணவர்களை ஒடுக்குவதற்கு ஹசீனா அரசாங்கம் போலீஸை அனுப்பியது. அதற்கு பிறகு ஆளும் அவாமி லீக் கட்சியின் ஆதரவாளர்களை மாணவர்களுடன் இந்த ஒரு பெரிய போராட்டத்தில் மோதலில் ஈடுபட வைத்தது போன்றவை மாணவர்களை ஹசீனாவுக்கு எதிராக திருப்பிவிட்டன. இதற்கிடையே நீதிமன்றம் இந்த மாணவர்களின் எதிர்ப்பை கண்டு அந்த இடஒதுக்கீடு அளவை குறைத்து உத்தரவிட்டது. ஆனாலும் அதற்குள் பெரிய அளவு போலீஸ் அடக்குமுறை போன்ற விஷயங்கள் நடந்துவிட்டதால் மாணவர்கள் ஏராளமான பேர், இளைஞர்களும் மாணவர்களும் ஏராளமான பேர் இறந்து விட்டதால், கொல்லப்பட்டு விட்டதால் மாணவர்களின் கோபம் என்பது இந்த கோட்டா பிரச்சனையை தாண்டி ஹசீனா அரசின் மீது கோபம் திரும்பிவிட்டது. எனவே அது அரசியல் ரீதியாக மற்ற ஹசீனாவின் கடந்த 15 ஆண்டு கால ஆட்சியில் ஒடுக்கப்பட்டிருந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி BNP மற்றும் அந்த இஸ்லாமியவாத கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த போராட்டத்தில் இது ஹசீனா பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு கோஷத்துடன் போராட்டம் திசை மாறிவிட்டது. எனவே அந்த போராட்டம் திசை மாறுவதை ஒடுக்குவதற்காக ஞாயிற்றுக்கிழமை அவர் கடந்த ஓரிரு நாட்களில் அவர் மீண்டும் போலீசாரையும் இராணுவத்தையும் குவித்து அதை ஒடுக்க முயற்சி செய்தார். ஆனால் அது பெரிய அளவிலே வெற்றி பெறவில்லை. ஞாயிற்றுக்கிழமை அது பெரிய இரத்த களரியில் முடிந்தது. ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்டோர் பல இடங்களில் கொல்லப்பட்டனர். எனவே மாணவர்கள் இனி பொறுக்க மாட்டோம், திங்கட்கிழமை டாக்காவை முற்றுகையிடுவோம், தலைநகர் டாக்காவில் உள்ள பிரதமரின் அலுவலகத்திற்கும் வீட்டுக்கும் செல்வோம் என்று முற்றுகையிடுவோம் என்று சொல்லி போராட்டத்தை ஆரம்பித்த பிறகு ஹசீனாவிற்கு பாதுகாப்பு படைகளே அறிவுரை சொன்னதாக தெரிகிறது. நீங்கள் நாட்டை விட்டு போய்விடுவது இல்லை, பதவியை விட்டு விலகுவது நல்லது என்று. எனவே அவர் திங்கட்கிழமை அதிகாலை அவர் இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்து விட்டார். இந்த அளவுக்கு ஒரு மாணவர்கள் எழுச்சி என்பது ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் அந்த போராட்டத்தை தவறாக கையாண்டதால் அது ஒட்டுமொத்த மக்களின் பங்கேற்புடன் அவரது ஆட்சிக்கே உலை வைக்கும் அளவுக்கு முடிந்திருக்கிறது. இதுதான் இப்போதைக்கு இதுவரை நடந்திருக்கின்ற சம்பவங்கள். ஹசீனா உங்கள் அனைவருக்கும் தெரிந்தபடியே இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். பங்களாதேஷ் இராணுவ ஹெலிகாப்டரில் முதலில் திரிபுராவுக்கு அங்கிருந்து டெல்லிக்கு வந்திருக்கிறார். டெல்லியில் தான் இப்போது வரை இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்தியா தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் இந்தியாவிலே தொடர்ந்து சில மாதங்கள் அல்லது சில ஆண்டுகள் தங்குவாரா, அல்லது பல ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்க செய்திகள் வருவது போல மேலை நாடுகளுக்கு, குறிப்பாக இங்கிலாந்துக்கு வருவாரா என்பது பற்றியெல்லாம் இனி போகதான் தெரியும். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஷேக் ஹசீனா இப்போ இந்தியாவில் அடைக்கலத்தில் இருக்காங்க. இப்போது ஷேக் ஹசீனா கூட இருக்கக்கூடிய நட்புறவு முக்கியம். அதே சமயத்தில்
வங்காளதேசத்து கூடவும் இந்தியாவுக்கான அந்த நட்புறவு ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ இதற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாமா? இல்லை, இது அவங்க இந்தியா பொதுவாகவே வரலாற்று ரீதியாகவே வங்கதேச விடுதலைக்கு போரிட்ட ஒரு கட்சி அவாமி லீக். அந்த கட்சியின் நிறுவனர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அவரது மகள்தான் ஹசீனா. எனவே அவாமி லீக் கட்சி என்பது பொதுவாகவே இந்தியாவின் ஒரு நேச சக்தியாக அங்கே இருந்திருக்கிறது. அங்கு உள்கட்சி பங்களாதேஷில் உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய 2 கட்சி அரசியல் அமைப்பு தான் இருக்கிறது. ஒன்று 2 பெரிய கட்சிகள் தான். அவாமி லீக் ஒன்று, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி என்று சொல்லப்படுகிற இந்த பிஎன்பி 2. இதில் இந்த பிஎன்பி பொதுவாக அவாமி லீக் இந்தியாவுடன் நட்புடன் இருப்பதால் பிஎன்பி வரும்பொழுதெல்லாம், ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் அங்கே தலை தூக்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக கடந்த ஒரு 30 ஆண்டுகளில் கலீதா ஜியா ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் அங்கே இஸ்லாமிய சக்திகள், இஸ்லாமிஸ்டுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜமாத்தி இஸ்லாமி போன்ற சக்திகள் சற்று அதிகம் ஒரு தலை தூக்கி அங்கிருக்கின்ற நாட்டில் இந்த மத பிரச்சனைகளை ஏற்படுத்துவதையும் பார்த்திருக்கின்றோம். ஆன்டி இந்தியா ரெட்டரிக் என்பது அங்கே அது எப்பொழுதுமே இருந்திருக்கிறது இந்த சக்திகளிடமிருந்து. எனவே இந்தியாவுக்கு இதில் அவாமி லீக் ஆட்சியில் இருந்தால் தனக்கு ஒரு நேச சக்தி அங்கே இருக்கும் என்ற ஒரு நிலை, ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அது ஒரு சர்வதேச அரசியலில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நாடுகளின் உறவுகள் என்பது ஒரு அளவுக்கு மேல் பாதிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் அது 2 நாட்டு உறவுகள் என்பது இந்த கட்சி ரீதியான நட்புகளையும் அரசியல் தொடர்புகளையும் தாண்டி இரு நாட்டு மக்களுடனான உறவுகள் என்ற பொருள்படும். மோரோவர் இந்தியாவுக்கும் இந்த பங்களாதேஷுக்கும் இடையே வர்த்தக தொடர்பு, பக்கத்து நாடு என்ற வகையில் வர்த்தக தொடர்புகள் இருக்கின்றன. ஜியோ ஸ்ட்ராட்டஜிக், இந்த புவி அரசியல் சார்ந்த விஷயங்கள் அங்கே இருக்கின்றன. இந்தியா உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் என்றால், இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களிலே 80களில் பெரிதாக தலை தூக்கிய பிரிவினைவாதிகள் அங்கே வங்கதேசத்தில் அடைக்கலம் புகுந்து கொண்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு தொல்லை கொடுத்து வந்தார்கள். அவர்களை எல்லாம் இவர் ஹசீனா ஆட்சியின் பொழுதுதான் இந்தியாவுக்கு அவர் கையளித்தார், அவர்களை ஒப்புவித்தார். எனவே அது நேச சக்தியாக விளங்குவது என்பது ஒரு விஷயம். அதே சமயத்தில் இந்த நாட்டுடன் நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் இன்னொரு விஷயம். இந்த இரண்டையும் பேலன்ஸ் செய்து தான் இந்தியா தன்னுடைய வெளிநாட்டு கொள்கையை அங்கே வகுக்க வேண்டும். அப்படித்தான் வகிக்கிறது என்று நினைக்கிறேன். இப்போ வங்கதேசத்துல அடுத்ததாக தேர்தல் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இப்போ அங்க இராணுவ ஆட்சி என்பது நடக்குது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க தற்காலிகமா. இப்போ தேர்தல் அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடிய சூழல் இருக்கா? முதற்கட்டமா வன்முறை கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய சூழல் இப்போ அங்க இருக்கா சார்? ஆமா, இப்போ இந்த வன்முறை முதலில் கட்டுக்குள் வர வேண்டும், அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அது நீங்கள் சொன்னது போல இராணுவம் ஒரு இன்டரிம் கவர்மெண்ட்டை, அதாவது இடைக்கால அரசுக்கு இராணுவம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மாணவர்கள் போராட்டத்திலே இந்த ஆட்சியை கவிழ்த்த அந்த மாணவர்களின் அமைப்பு என்பது அதிலே ஒரு டிசைடிங் ஒரு ஃபோர்ஸாக இருக்கும் என்று தோன்றுகிறது. எப்படி அசாம் மாணவர்கள் போராட்டத்திற்கு பின் அந்த மாணவர்கள் ஒரு அரசியல் சக்தியாக, ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் என்பது எப்படி ஒரு அரசியல் சக்தியாக அசாமிலே உருவானதோ, அதே போல இப்பொழுது பங்களாதேஷிலும் உருவாகுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குரிய விஷயம். எனவே இந்த இராணுவம் முதலில் இந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதற்கான வேலைகளை இப்போது ஈடுபட்டிருப்பதாக நேற்று இராணுவத்தின் தலைவர் சொன்னார். மாணவர்கள் தங்களுக்கு இந்த இன்டரிம் கவர்மெண்டில் யார் அரசு தலைவராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சில நிபந்தனைகளை விதிப்பார்கள் என்று தோன்றுகிறது. இப்பொழுது கூட சில பத்திரிகைகளில், சில செய்தி ஊடகங்களில் பார்த்தேன், அவர்கள் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநர் டாக்டர் முகமது யூனுஸ் அவர்களை இந்த இடைக்கால அரசுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதாக சில செய்திகள் வந்தன. அது உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் இந்த மாதிரியான இடைக்கால அரசு என்பது உருவாகி அது ஓரளவுக்கு இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்தி அமைதியை நிலைநாட்டி இரண்டாவது கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும், நியாயமான டிரான்ஸ்பரண்டான ஒரு வகையில் நடத்த வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கும். அது இந்த ஜனவரியில் தான் தேர்தலே முடிந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த ஜனவரியில் தான் தேர்தல் முடிந்து அதிலே வெற்றி பெற்று ஹசீனாவுக்கு வந்தார். எனவே உடனடியாக தேர்தல் நடத்துவது என்பது இந்த அரசியல் குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு அவசியமான வேலை. அந்த தேர்தல் இந்த ஆண்டுக்குள் வந்தால் நல்லதாக இருக்கும். பொதுவாக கேர்டேக்கர் அரசாங்கம்
வெகு நீண்ட காலம் ஆட்சியில் நீடித்தால் அதுவும் ஜனநாயகத்துக்கு விரோதமானதாகவே கருதப்படும். எனவே தேர்தல் விரைவில் நடக்க வேண்டும். மக்களின் விருப்பப்படி எந்த அரசு, எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி சார். பொருளாதார தாக்கம் என்பது வங்காளதேசத்துல நடந்துட்டு இருக்க இந்த நிகழ்வுகளால சர்வதேச அளவுலையும் இந்தியாவுடனான அந்த வர்த்தகம் சார்ந்த விஷயங்களையும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? பொருளாதார ரீதியா இப்போ பங்களாதேஷ் சில விஷயங்கள்ல ஒரு ஜிடிபி வளர்ச்சி போன்ற விஷயங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கண்டிருக்கிறது. தனிநபர் வருமானத்தில் கூட இந்தியாவையே மிஞ்சி விட்டார்கள் என்று சில புள்ளி விவரங்கள் கூறின. ஆனால் இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது ஆல் இன்க்ளூசிவாக எல்லா மக்களையும் உள்ளடக்கியதாக இல்லை. அது மக்களுக்கு வறிய மக்களுக்கு போய் சேரவில்லை என்ற ஒரு எதிர்ப்பு விமர்சனங்களும் அங்கே இருந்து வந்தன. அதுதான் இந்த போராட்டத்தில் கூட இளைஞர்கள் பெரிய அளவு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டது. கோட்டா இடஒதுக்கீடு என்றாலும் கூட வேலை வாய்ப்பின்மை அங்கு பெரிய அளவு இருக்கிறது. இளைஞர்களில் 15லிருந்து 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் 40% பேர் அங்கே வேலையில்லாத பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சில புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. எனவே பங்களாதேஷின் பொருளாதாரம் ஒரு பெரிய அளவுக்கு நல்லபடியாக இல்லை. உணவு பணவீக்கம் பெரிய அளவில் இருக்கிறது. உணவுப் பொருட்கள் பணவீக்கம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். 10% மேல் பணவீக்கம் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. எனவே பொருளாதார ரீதியாக சில விஷயங்களில் ஹசீனா அரசு நல்ல ஒரு செயல்பாட்டினை காட்டியிருந்தாலும் மக்களை நேரடியாக பாதிக்கும் விலைவாசி, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற விஷயங்களில் அது கோட்டை விட்டது போலத்தான் தெரிகிறது. இந்த அரசியல் குழப்பம், இந்த அரசியல் ஸ்திரமின்மை என்பது பங்களாதேஷின் உள்நாட்டு பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவாகத்தான் இருக்கும், தற்காலிகமாகவாவது. அதில் அடுத்து வருகின்ற அரசு அதில் கவனம் செலுத்த வேண்டும். உலக பொருளாதாரத்திற்கு இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குமா என்றால் பெரிய அளவுக்கு உலக பொருளாதாரத்திற்கு பாதிப்பு இருக்கும் என்று தோன்றவில்லை. ஏனென்றால் பங்களாதேஷின் பொருளாதாரத்தை சார்ந்து உலகின் எந்த நாடுகளும் இல்லை. கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது தையலாடை, பின்னலாடை என்று சொல்கின்ற இந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸில் பங்களாதேஷ் முன்னணியில் இருக்கிறது. அதற்கு போட்டியாக பல நாடுகள் இருக்கின்றன. இந்தியாவே ஒரு பெரிய அந்த துறையில் பெரிய சக்தி தான். வியட்நாம் அந்த மாதிரி இருந்தது. எனவே அது உலக பொருளாதாரத்திற்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்தியாவுடனான ஒரு பரஸ்பர வர்த்தகம் என்பது சில காலம் இந்த குழப்பத்தால் பாதிக்கப்படும். இப்போது பார்த்தீர்கள் என்றால் இந்திய விமான போக்குவரத்து கூட டாக்காவுக்கு செல்வதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை ஒட்டி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்தியா பங்களாதேஷ் ஊடாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்வதற்கு இந்த பொருட்களை ஏற்றி செல்வது என்பதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு பாதிக்கப்படும். ஆனால் அரசியல் இந்த குழப்பம் முடிந்து ஒரு நிலையான அரசு அங்கு ஏற்பட்டால் இந்த பிரச்சனை தீரும் என்று நாம் கருதலாம். ஆனால் அதற்கு சில மாதங்கள் அல்லது சில வாரங்கள் பிடிக்கும். இந்த வங்கதேசத்தில் நிலவக்கூடிய சூழல் சார்ந்த பல்வேறு விவரங்களை, கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு மணிவண்ணன். வணக்கம்.